அன்பை காட்டவில்லை என்றால் கேட்க வேண்டுமே தவிர தன்னுடைய சொத்தை கொடுக்கவில்லை என்றால் கேட்கக்கூடாது. தாய்க்கு எது சரியோ அதுதான் செய்வார்கள். மகனாக தாயை கௌரவிக்க வேண்டுமே தவிர கேள்விகள் கேட்கக்கூடாது. தாய் எப்பொழுதும் பிள்ளைகள் பற்றியே யோசனை செய்வார்கள். கெட்டவனாக வாழ எப்பவும் நினைக்க மாட்டார்கள். இது ரொம்ப பிள்ளைகளுக்கு பிடிக்காது. பிடிக்கவில்லை என்றால் அது அவர்களுடைய தலையெழுத்து என்று விட்டுவிட வேண்டியதுதான். தாய் என்றால் யார் தெரியுமா? திரிமூர்த்தி ஸ்வரூபம். பிறக்க வைத்த போது பிரம்மா, உணவருவும் போது விஷ்ணு, தூங்க வைக்கும் போது சிவன். இந்த 3 பேரும் தாயிடமே இருக்கிறார்கள். அதனால்தான் தாயை மாத்ரு தேவோபவா என்று சொன்னார்கள். நாம் நம் தாயை வணங்கினால் மட்டும் போதும். திரிமூர்த்திகளுக்கு வணங்கியது